வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இவர் தான் இப்போ பரபரப்பான ஒரு பேசுபொருளாக ஊடகங்களில் அடிபடுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி, தேசிய அளவில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி, இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியின் சார்பில் அவர் ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து வெவ்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பேட்டிகளை கொடுத்து வருகிறார். அந்த பேட்டியில் அவர் என்னென்னா, திமுகவை சாடுகின்ற விதமாக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்பது தான் அவர் மீது உள்ள விமர்சனம். அதாவது நம் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி, இன்றைக்கி திமுகவை தேவையில்லாமல் சீண்டுகிற வகையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அது மாதிரி, ஏன்னா ஒரு இஷ்யூ இருந்து திமுக தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு அல்லது ஒரு தவறு நடந்து கூட்டணி தொடர்பாக அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற வகையில் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறது வேறு. எந்த பிரச்சனையுமே இல்லை, திமுக பாட்டில் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் சொல்லுகிற கோரிக்கைகளை குறைகளை அவர்கள் கேட்கிறார்கள், அது வேறு செய்தி. இவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாக இவர்கள் கொடுக்குற பேட்டியெல்லாம், இவர் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா கொடுக்குற பேட்டிகளில் 2-3 விஷயங்களை அவர் தொடர்ந்து சொல்கிறார். இதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த ஆட்சியில் பங்கு அந்த மாதிரியான ஒரு குரலை முதல் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அது தொடர்பான ஒரு ப்ரெஸ் மீட்டில் எழுப்பினார் ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி. அது பெரிய பரபரப்பான பேசுபொருளாகிடுச்சு. அது எல்லா கட்சியும், அதிமுக உட்பட யார் வேணாலும் கலந்துக்கலாம் மது ஒழிப்பு மாநாட்டில் என்றார். அவரே அழைப்பு விடுத்ததாக கூறி பெரிய விமர்சனம் எழுந்தது. அதற்கு பிறகு இந்த பரபரப்பெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, ஊடகங்கள் பெரிதாக்குகின்றன, நான் அந்த மாதிரி பொருள் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லி அவரே விளக்கம் கொடுத்தார். திருமாவளவன் அவர்களே அந்த விளக்கத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் நேரடியாக சந்தித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அவருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்களும் வந்தாங்க. அப்போ ஒரு மாதிரி அதற்கு பிறகு ஒரு 4-5 தினங்களாக எந்த விதமான சர்ச்சையும் இல்லை. அதாவது திமுகவுக்கு எதிராகவோ கூட்டணிக்கு எதிராகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் இருந்து எந்த கருத்துகளும் கூறப்படவில்லை. அமைதியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு திடீரென்று இப்போ ஒரு 3 நாளாக தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு விகடனில் ஒரு பேட்டி, தந்தி தொலைக்காட்சியில் பேட்டின்னு தொடர்ச்சியாக பேட்டிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் பேட்டி. அவர் பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய சாராம்சம் என்னென்னா, 2 விஷயங்கள் நேரடியாக திமுகவை குத்தி காட்டுற மாதிரி ஒரு பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறார். என்னென்னா, 4 ஆண்டுகள் சினிமாவில் இருந்துட்டு உடனே துணை முதலமைச்சராகலாம் ஒருத்தர், 40-30 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் களமாடக்கூடிய எங்களுடைய தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சராகக்கூடாதா அல்ல முதலமைச்சராகக்கூடாதா? அப்புறம் இன்னொன்று தலித் இந்த நாட்டின் முதலமைச்சராகக்கூடாதா? இப்படியாக சில கேள்விகளை எழுப்புவதோடு அது மட்டுமில்லை, இன்னும் நிறைய முரண்பாடான கருத்துக்களை அவர் நிறைய ஒன்றொன்றில் இது முக்கியமான செய்தி. அப்புறம் திமுக, அதாவது கடந்த 2021 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இல்லைன்னா வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது. இந்த மாதிரியான அடுத்த கடந்த 2-3 தேர்தல்கள்லையுமே விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இல்லைன்னா வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து அவர் இது மாதிரியான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இதில் என்னென்னா, தந்தி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்த பிறகு, அதாவது ஏறத்தாழ அவர் அந்த திங்கட்கிழமை அந்த பேட்டி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டி வந்த பிறகு இது பரவலாக பேசப்பட்டது. ராசா அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றினார். அதாவது இவர் சொன்னக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது முரண்பட்ட கட்சிகள், நேர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது தான் குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைப்படும். அது பாரதிய ஜனதாவும் திமுகவும் சேர்ந்து
அப்புறம் வந்து 2004 வந்து காங்கிரஸும் இடதுசாரிகளும் அந்த ஆட்சியில் பங்கு பெற வேண்டியிருந்தது. ஆனால் இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஆட்சியில் பங்குனா ஆதரவு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு முரண்பட்ட சூழலில் ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சில கருத்துக்களை, வேலை திட்டங்களை முன்வைத்து ஒருங்கிணைந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு அப்புறம் ஒன்று வைக்கிறது. அந்த செயல் திட்டத்தின்படி வந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைப்பு குழு இது மாதிரி அமைச்சிக்கிறது. அது வழக்கமே தவிர ஒரே கருத்து, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் என்னங்க பெரிய வேறுபாடு இருக்குது? சமூக நீதி, சமத்துவம் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டது. பெரியாரை போற்றுகிறது, அம்பேத்கரை போற்றுகிறது, எல்லாமே ஒரு கருத்தில் வந்து பெரிய முரண்பாடு இல்லை. அப்படிங்கிற போது இங்கே வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு ஆராசா சொல்லுகிறார். இன்னொன்று கூடுதலாக போய் அவர் ஏன் வந்து இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல. திருமாவளவன் அவர்கள் அவர் மீது இந்த மாதிரி கூட்டணி அரணுக்கு இது உகந்ததில்லை அவர் சொன்னது, அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்வினையாற்றுகிறார். அதற்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை மாலை நேற்று வந்து புதிய தலைமுறையில் வந்து அக்னி பரீட்சைன்னு ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் வந்து அதே கருத்துக்களை வலியுறுத்தி ஆதரவு அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். கூடுதலாக இந்த தமிழ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2021 வந்து பெரும்பான்மை எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாது அப்படிங்கிறாரு. பொது தொகுதியில் ஏன் தலித் வேட்பாளர்களை போட்டியிட வைக்கல அப்படின்னு அது ஒரு தவறான தகவல் சில நிறைய நேரங்களில் வச்சுருந்தாங்க. அது போக அதில் உள்ள அந்த எலக்டோரல் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப நுட்பமான பிரச்சனை. அது மேலோட்டமாக அவர் பேசுகிறார். இது எப்படின்னா, அந்த தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை திமுக தலைவர் அப்படின்னு பாரதிய ஜனதா கேட்பதற்கும் இந்த மாதிரி கேள்விக்கும் அது ஒரு மேலோட்டமாக, அதாவது அது ஒரு டெப்த் இல்லாமல், புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சு அது. அந்த மாதிரி இது பாஜகவின் குரல் இவர் பேசுகிறது. ஆதவ அர்ஜுனா சொல்லுகிற நிறைய குற்றச்சாட்டுகள், மேலோட்டமான விமர்சனங்கள் எல்லாமே வந்து எதிர்மறை. அதாவது எப்படின்னா, இந்த நேர் எதிராக பேசுகிறது, இடஒதுக்கீடை பற்றி புரியாமல் பேசுகிறது. அதாவது இவங்க இடஒதுக்கீடு ஆதரிக்கிற மாதிரி, பாரதிய ஜனதாவும் இடஒதுக்கீடை நாங்கள் ஆதரிக்கிறோம், அமித்ஷா என்ன சொல்கிறார், இப்போ மோடி இல்லைன்னா இடஒதுக்கீடே போயிருங்கிறாரு. என்ன இடஒதுக்கீடு போயிடும்? வசதி, அதாவது வசதியற்ற முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு, முன்னேறிய சாதியினருக்கு, முன்னேறிய சாதி ஏழைகளுக்கு, அவங்கள ஏழைகளுக்கு, அது யாருன்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடுனா அந்த இடஒதுக்கீடை சிதைக்கிற வேலை தானே. இடஒதுக்கீடுங்கிறது சமூக நீதி அடிப்படையில் கொடுக்கறது. அது வந்து வறுமைக்கான திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கான அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு ஒதுக்கீடு. ஆனால் அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வருவாய் அடிப்படையிலேருந்து மாற்றினாங்க அவங்க. அதான் அவங்க இடஒதுக்கீடை காப்பாற்றக்கூடிய லட்சணம். அந்த அடிப்படையில் தான் இவருடைய கருத்துக்கள் முரண்பட்டவையாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர் கேட்குறாரு, நாங்கள் இந்த கேள்வியெல்லாம் உடனே பாரதிய ஜனதா பின்னணியில் இருக்குன்னா, பாரதிய ஜனதா சொல்லக்கூடியத கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய குரலை தான் ஒழிக்கிறீங்கன்னு தான் அவங்க சொல்ல முடியும். அந்த விமர்சனங்களே அவர் அந்த மாதிரி கேட்குறாரு. அவருடைய குரல் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் நிறைய இந்த மாதிரி இதுகள்லாம் பேசுகிறாரு. ஏறத்தாழ 1999 இருந்து திருமாவளவன் அவர்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் தேர்தல் அரசியலில் இருக்கார். 2016 மக்கள் நல கூட்டணி அமைத்தார் அவர். அது தவிர மற்ற எந்த ஒரு காலகட்டத்திலும் அரசியல் இதில் இருந்து அவர் ஒரு உறுதிப்பாடான ஒரு நிலைப்பாடை கொண்டவர். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் ஒரு முடிவு எடுத்தார். ஏறத்தாழ இதே மாதிரி தடுமாற்றம் தான் அது. அதை நம்ம இது பண்ண முடியாது. மற்ற நேரங்களிலும் சரி, அப்போதுமே சரி, இந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கும். கூட்டணியில் இருக்கிற போது அந்த கட்சியை வந்து அதற்கு தலைமை தாங்கிற கட்சியை வந்து புண்படுத்துகிற வகையில், அதில் வந்து அதை குத்தி காட்டுகிற வகையில், அதை வம்புக்கிழுக்கிற வகையில் அவர் எப்போதுமே பேசியதில்லை. இன்ன வரைக்கும் அவர் அந்த பேசுகிறதில்லை. பொதுவான கருத்துக்களை அவர் சொல்கிறாரு. மது ஒழிப்பை பற்றி அவர் திடீர்னு ஒரு வேலை திட்டமாக எடுத்தார். அதுக்கு இந்த ஆதவ அர்ஜுனா தான் காரணம்னு சொல்கிறாங்க. நமக்கு அதை அவரே மறுத்திருக்காரு. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அது அவங்களுக்கு உள்ள கட்சியில் உள்ளே இருக்கிற நடவடிக்கை யாருக்கும் தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் திடீரென மது ஒழிப்பு எந்த அளவிற்கு, மது ஒழிப்பு கொள்கையை பற்றிய யதார்த்த நிலை திருமாவளவனை விட வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை ஒரு முழக்கமாக எடுத்து ஒரு மாநாடை நடத்துகிறதுன்னு ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்ததே அது வந்து ஒரு தற்செயலானது, இயல்பானதுங்கிறது அது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு கூற்று. போகட்டும். அதில் வந்து அவர் போய் பார்த்தாரு.
அந்த மாநாட்டில் எங்களுடைய கட்சியை சேர்ந்த 2 தலைவர்களை வந்து நாங்கள் பங்கேற்க வைக்கிறோம்னு சொல்லி திமுக தலைவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவரே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. எல்லாம் ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்துச்சு. அதோட வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சலசலப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. திடீர்னு இப்போ இவர் இது பண்ணுற போது இதில் வந்து முக்கியமான கேள்வி என்ன இப்போ எழுப்பப்படுகிறதுனா, ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அவரை தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுக்குறாரு. 1 கொடுக்குறாரு, 2 கொடுக்குறாரு. அதற்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு விமர்சனம் வருகிறது. அதற்கு பதில் சொல்லுகிற வகையில் தான் கூறிய கூற்றுகளை நியாயப்படுத்துகிற வகையில் மேலும் அதற்கும் மேலான சில கருத்துக்களையும் சேர்த்து புதிய தலைமுறையில் வந்து இன்னொரு பேட்டி கொடுக்குறார் இந்த பிரச்சனைகள் வலுத்த பிறகு. ஆனால் இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி எந்த விதமான பதிலும் ஆதவர்ஜுனா தொடர்பான இந்த சர்ச்சைக்கு இது அவர் பதில் சொல்லலை. செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல, சொல்லலை. அது அவர் சொன்னால் தான் இதனுடைய உண்மையான என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, அதை நிறுவி இத்தனை ஆண்டுகளாக களமாடி வருகிற திருமாவளவன் அவர்களும் சரி, உண்மையிலேயே இந்தியாவிலேயே மிக ஒரு மேன்மையான ஒரு இடத்தில் வைத்து மதிக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு தலைவர் அவர். ஏன்னா அவருடைய கருத்துக்கள் வந்து மலிவானவை அல்ல. மலிவான விமர்சனங்களே அவர் இது வரைக்கும் வைத்ததில்லை. தனிமனித விமர்சனங்களே அவர் வைத்ததில்லை. காழ்ப்புணர்ச்சியோடு பேசியதில்லை. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை கூட ரொம்ப நிதானத்தோடும் அரசியல் அடிப்படையிலும் முன்வைக்கக்கூடிய ஒரு பக்குவமான முதிர்ச்சியான தலைவர் அவர் வயதுக்கு மீறி அந்த காலத்தில் இளம் வயதிலேயே ரொம்ப ஒரு பரிபக்குவத்தோடு பேசக்கூடிய தலைவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து எப்படி இதையெல்லாம் அனுமதிக்கிறாருங்கிற கேள்வி வந்து அதுக்கு தான் இன்னும் பதில் கிடைக்கல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து தொடர்ந்து பேட்டிகள் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எப்படி வந்து அனுமதி இல்லாமல், தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி வந்து ஒரு கொள்கை முடிவுகளை பற்றிய பேட்டியாக அவர் எப்படி தொடர்ந்து ஒருத்தர் கொடுப்பாரு? அந்த தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அவருக்கு தெரியாமல் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லி ரவிக்குமார், சிந்தனை செல்வன் மாதிரியான அந்த கட்சியினுடைய வன்னியரசு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, தலைவர்கள்லாம். அதை வந்து எப்படி, அதாவது சரி ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே நல்ல ஒரு ஆளுமைகள், நல்ல மரியாதைக்குரிய ஒரு அரசியல் ஆளுமைகள் தான் அவங்கெல்லாம். ஆனாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் பொதுவெளியில் எப்படி ஏற்றுக்குவாங்க? ஒரு தலைவை மீறி ஒருத்தர் வந்து, அதுவும் இப்போ அண்மை காலத்தில் கட்சிக்குள்ளே வந்தவர் அவர் என்ன வார்த்தைக்கு வார்த்தை தன்னை வந்து எப்படி அடையாளப்படுத்தி கொள்கிறாருன்னா ஒரு தேர்தல் வியூக விற்பனர் அப்படிங்கிறது தான் அவர் தன்னுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதை விடவும் அவர் அடிக்கடி அவரை பற்றி அடையாளமாக என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் வந்து தேர்தல் வியூக விற்பனர், அந்த வியூகத்தை வகுக்கிறவர், அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன், முக்கியமான தொழில் அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய பின்புலம் என்னென்னு தெரியும். இந்த மார்ட்டின் அவர்களுடைய மருமகன், ஒரு வசதி மிக்க பின்னணியை கொண்டவர், பல்வேறு தொழில்களை புரிந்தவர். ஆனால் அந்த தொழிலில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டதை அவர் சொல்கிறார். ஓகே, அது நம்ம இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. அது யார் வேணாலும் இந்த கட்சியில் சேரலாம், அது அவருடைய பிரியம். ஆனால் அந்த கட்சியில் சேர்ந்தால் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கட்சியினுடைய நீங்கள் இந்த உங்கள் தலைவரை நீங்கள் முதலமைச்சராக்கிறது, துணை முதலமைச்சராக்கிறது, அதற்கு ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதெல்லாம் உங்கள் கட்சிக்குள்ளே நடக்க வேண்டிய உரையாடல், அந்த உங்கள் கூட்டத்துக்குள்ளே நடக்கிற உரையாடல். அதை நம்ம வெளியில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டணி ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது, ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படின்னா, இவர் சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னா வட மாவட்டங்களில் வந்து தோற்றுருவாங்க அப்படின்னு. 2011 இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஒன்றும் பெரிய வெற்றியில் வெற்றியே கிடைக்கல. ரொம்ப குறைவான இடங்களை தான் பெற்றாங்க. 23 இடங்களை தான் திமுக பெற்றது. அப்போ அந்த வாக்கு கிடைக்கலையா? அதெல்லாம் வாதம் இல்லை. அது வந்து தேர்தலுங்கிறது ஒரு மொமெண்டம். அது அந்தந்த நேர அலைகளில் அது மக்களுடைய கருத்து உருவாக்கத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றங்கள், தேர்தல் முடிவெல்லாம். அது அந்த மாதிரி ஒரு தேவலியை நாங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் கூட்டணியில் பேசுகிறதுங்கிறது ஒரு அரசியல் அடிப்படை புரிதலோடு பேசக்கூடிய பேச்சு அல்ல. இது போக அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா வந்து பொது தொகுதியில் தலித் எழில்மலையை திருச்சியில் நிப்பாட்டினாங்க, அதை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கங்கிறாரு. அதிமுகவுக்கு இந்த வாக்கு வங்கி குறையில, 2020 வந்து யாருக்குமே அதிகமாக கிடைக்காது,
எப்படியும் கூட்டணி அரசு தான் அமையும். இதெல்லாம் வந்து ஒரு முன் தீர்மானங்களாக இப்போதே வந்து ஒரு கருத்தை உருவாக்குறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து திரும்ப திரும்ப இதை சொல்லும்போது ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு தான் இதை பேசப்படுகிறதாக கருத முடியுமே தவிர, இப்போ எப்படி அவர் தீர்மானிக்க முடியாது. 2026 வந்து இந்த மாதிரி தான் வரும் தேர்தல் முடிவுகள், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு இப்போவே சொன்னார்னா அது வந்து ஒரு முறையான கணிப்பின் அடிப்படையிலையோ கணக்கெடுப்பின் அடிப்படையிலையோ அவர் சொல்கிறாருன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஏன்னா இப்போ ரொம்ப காலகட்டம் இருக்குன்னா 19 மாதங்கள் இருக்குது. அப்போ இப்போவே அவர் சொன்னார்னா அது அவருடைய விருப்பத்தை அல்லது ஒரு கருத்தை உருவாக்குகிற நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அதை சொல்கிறாருன்னு அர்த்தம். இவ்வளவு ஆழமாக கூட்டணியை பாதிக்கிற வகையில் தொடர்ந்து அவர் வந்து எந்த விமர்சனங்களுக்கும் கட்டுப்படாமல் அடுத்தடுத்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இது குறித்து இதுவரைக்கும் எந்த பதிலும் விளக்கமும் சொல்லலை. அவர் கண்டித்தார் அப்படிங்கிற தகவல் கூட இதுவரைக்கும் வெளியே வரல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாட்டிலேயே முக்கியமான கட்சி. அதை வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு அவர் உருவாக்கியிருக்கார் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா எங்கள் கட்சியை பற்றி வெளியிலேருந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது, ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் வந்து வெவ்வேறு இயக்கங்களோடு கூட்டணி வைக்கிறீங்க, தேர்தலில் போட்டிடுறீங்க, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறீர்கள்ங்கிறது மக்களுக்கு அதில் உரிமை இருக்குது. அதில் என்ன நடக்கிறதுங்கிறத கவனிக்கிறதுக்கான பொறுப்பும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு குடிமக்களுக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை விவாதிப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தா உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நல்ல கோட்பாடு, கொள்கை, அழுத்தமான தத்துவார்த்த செறிவு இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு இயக்கம். அதை அவர் ரொம்ப பாடுபட்டு கட்டமைத்து அதனுடைய இயக்கத்தை நடத்தி வருகிறார் திருமாவளவன் அவர்கள். அதற்குள்ளே இப்படி ஒரு இதுவரைக்கும் யாருமே அவர் சொல்லாத ஒரு கருத்தை வேறு யாரும் ரவிக்குமார் அவர்களோ வன்னியரசோ அல்லது சிந்தனை செல்வனோ இல்லை வேறு யாருமே இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் பெருசாக வந்து அவரை தாண்டி அல்லது அவரிலிருந்து முரண்பட்டு ஒரு கருத்தை இதுவரைக்கும் சொன்னதாக யாருக்கும் தகவல் இல்லை, பெரிய அளவில். ஒரு சில ரொம்ப இன்டலெக்சுவலான மேட்டில் ரவிக்குமார் அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார். அது ரொம்ப இந்த இடஒதுக்கீடு, இன்னும் சில ரொம்ப ஆழ்ந்த சில தத்துவார்த்த ரீதியான ஒரு சில கருத்துக்களை சொல்வார். அது கூட அரசியல் நோக்கத்தோடு சொல்கிறதில்லை. அது அவருக்கு சில கருத்துக்கள் இருக்கு, அவர் சொல்வார் அது. ஆனால் இது வந்து கூட்டணி அமைப்பை பாதிக்கக்கூடிய, தேர்தல் அரசியலை பாதிக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை உருவாக்கக்கூடிய உரையாடலை இவர் வந்து கட்டமைக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இது வந்து பொதுவாகவே கூட்டணி அரசியல், கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, பொதுவாகவே அரசியல் தளத்தை கவனித்து வருபவர்களும் சரி விமர்சகர்களும் இதை வந்து ஒரு சரியான போக்குன்னு சொல்லி யாரும் ஏற்றுக்க முடியாது. பார்க்கலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து இது தொடர்பாக வெளிப்படையாக மனம் திறந்து ஏதாவது கருத்து தெரிவித்தால், அவர் விளக்கம் சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம், இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இவங்க இந்த விரிசல், இந்த விவகாரம் முத்திக்கினே போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து மறுபடியும் இதே கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் கீழே தொண்டர்கள் மத்தியில் ஒரு பேச்சப்பு இருக்காது, ஒரு ஒட்டுதல் இருக்காது, ஒட்டுறவு இருக்காது, ஒரு மாதிரி வேறுபாடுகள் வந்துடும். அதையெல்லாம் தலைவர்கள் வந்து கண்காணித்து அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களும் மற்றவர்களும் சரி திருமாவளவர்களும் சரி அதை கவனத்தில் கொண்டு ஏதாவது ஒரு சுமூகமான ஒரு இடத்திற்கு இதை நகர்த்தி முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு முயற்சி எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.